லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சய், இதை செஞ்ச இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடலான்னு சொல்றது கூட என்கிட்ட எந்த யோசனையும் இல்லடா. அப்பா எப்படி ஒரு செக் வைப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. வாட்ச் பார்க்கவே பயமா இருக்கு விஜய். ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் அப்பா. இதுல யாருக்கு சாதகமா நான் பதில் சொன்னாலும் பிரச்சனை தான். உண்மையை சொல்லிடலான்னு யோசிச்சா அது இதை விட பெரிய பிரச்சனையா வெடிக்கும். குடும்பமே ரெண்டாயிடும். அண்ணா, நீ வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோண்ணா. அப்பதான் உன்னோட லைஃபும் நல்லா இருக்கும், நம்ம வீடும் நல்லா இருக்கும்ண்ணா. வித்யாவை விட நம்ம ஃபேமிலிய வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாதுண்ணா. அவ தானா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். நாமெல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணி அம்மாவை சம்மதிக்க வச்சிடலாம்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. அண்ணன் வாழ்க்கை மேல வச்சிருக்க அக்கறை இருக்கட்டும். நீ உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சியா? ஏன் வாழ்க்கைக்கு என்னண்ணா குறை? தர்ஷன் கூட நிச்சயம் நின்னதுக்கு அப்புறம் நான் யாரையும் நம்பி பழகிறதே இல்லைண்ணா. அம்மா சொன்னதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேண்ணா. அண்ணா, நீ வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லு ப்ளீஸ்ண்ணா. இப்ப அதுதான் முக்கியம். நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன், நீ போ. நல்ல முடிவா எடுண்ணா. அப்பா மாதிரி நானும் உன் பக்கம் நிக்கிறேன். சரி, நீ போ. என்ன பண்றதுன்னு யோசி. நான் போய் அப்பா கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சரி. என்னாச்சு? மறுபடியும் கல்யாண விஷயத்துல அங்கிள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு யார் சொன்னா? அங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. இன்னைக்கு நைட் 8 மணிக்குள்ள வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சஞ்சய் ஒத்துக்கணும்னு அவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்ல இருக்கிறவ வித்யா இல்ல வாணிதான்னு வேதா சொல்லிட்டாலே, அப்படியே பிரச்சனை பண்றாரு. அந்த வித்யா ஏதோ கிராமத்துல இருக்கலாம். அவளை கிராமத்துல இருந்து வர வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதா அவர் சொல்லிட்டு இருக்காரு. வாணி பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தா இப்ப வித்யான்னு ஒருத்தி புதுசா முளைச்சிருக்கா. ஏய், என்னடா என் பொண்ணு வாழ்க்கை என்ன அவங்களுக்கு விளையாட்டா போச்சா? எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரீத்தி கூட நிச்சயம் சொல்லிட்டு அவர் வேற ஒரு பொண்ணை கட்டிக்க சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஏய், நம்மளை பத்தி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சுந்தரி, வேதாவுக்கு கால் பண்ணு. அப்பா, நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஹலோ ஆண்டி. சொல்லு பிரீத்தி. ஆண்டி ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த பிரச்சனையை பத்தி கேள்விப்பட்டேன். அங்கிளுக்கு நான் அந்த வீட்டு மருமகளா வர்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடந்தா அவர் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாரு? என்னால எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசனையாவே இருக்கு. நீயே இந்த அளவுக்கு டீப்பா யோசிக்கிற? அவர் ஏதோ வித்யான ஒருத்திக்கு சஞ்சயை கட்டி வைக்க நினைக்கிறாராமே. அவெல்லாம் உனக்கு ஒரு போட்டியா? உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்குல்ல பிரீத்தி? நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். கண்டிப்பா உனக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன நடந்தாலும் என் வார்த்தையை மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ. அவர் சொன்னா சஞ்சய் கேட்டுருவானா? சஞ்சய் நான் சொல்றதுதான் கேட்பான்.
இத பத்தி எல்லாம் யோசிக்காம நீ நிச்சயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுமா? ஓகே ஆண்டி, பாய். உங்க டவுட் தீந்துருச்சாப்பா? ஆண்டி நம்ம பக்கம் தான் இருக்காங்க. அவங்கள மீறி அந்த வீட்ல எதுவுமே நடக்காது. உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. அப்படி வந்தா நான் என் குணத்தை காட்ட வேண்டி வரும். இதுக்கு முன்னாடியும் அங்கிள் சஞ்சய் கிட்ட வித்யாவா நடிச்ச வாணிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரச்சனை பண்ணாரு. சஞ்சயும் ஆண்டியும் அது நடக்காதுன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்ச பிரச்சனையே மறுபடியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாரு? என்னவா இருக்கும்? அப்பா, என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன? சஞ்சய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கப்பா. அவன் ரொம்ப ஃபீல் பண்றான்ப்பா. உன்னை அவன் தூது விட்டானா? இல்லப்பா, நான் டேய், 8 மணிக்கு நான் எதிர்பார்க்கிற பதில் அவன் சொல்லணும். அப்படி அவன் சொல்லலைன்னா நான் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். நீ கிளம்பு. அப்பா, நான் உட்காரு. பரவாயில்ல மாமா. உன் அத்தா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காது. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நேரம் வரும்போது அவ உன்னை புரிஞ்சுக்கோ. அத்தை மேல எனக்கு கவலை இல்ல மாமா. என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே உன் அம்மாவும் அப்பாவும் செஞ்ச உதவி அவ மறந்ததாமா. அந்த தப்ப சரி பண்றதுக்கு இப்ப நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். அதை அவ பயன்படுத்திக்கிட்டானா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறான். அதுக்கப்புறம் நீதான் வித்யான்னு நான் சொல்லிருக்கேன். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உன் கஷ்டமும் தீந்துரும். நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வித்யா, கொஞ்சம் முன்னாடி வாமா. இவ வித்யா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. உங்க பொண்ணு பிரீத்திய சஞ்சய்க்கு பேசுறதுக்கு முன்னாடியே வித்யாவை சஞ்சய்க்கு கட்டி வைக்கணுங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. அந்த வீட்ல இருக்கிறவ வித்யா இல்ல வாணிதான்னு வேதா சொல்லிட்டாலே, அப்படியே பிரச்சனை பண்றாரு. அந்த வித்யா ஏதோ கிராமத்துல இருக்கலாம். அவளை கிராமத்துல இருந்து வர வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதா அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதான் ஆன்ட்டி கிட்ட பேசிட்டல, அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆண்டி அவங்கள மீறி தப்பா எதுவும் நடக்காதுன்னு கேரண்டி கொடுத்திருக்காங்க. ஆனா என்னால அதை உறுதியா நம்ப முடியலையே. அங்கிள் அவர் நினைச்சதை சாதிக்க என்ன வேணாலும் செய்வாரு. ரைட், எனக்கும் அதான் தோணுது. இதே விஷயத்த அங்கிள் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஆண்டி இப்படிதான் சொன்னாங்க.
அப்புறம் ஏன் அவர் மறுபடியும் இதை பத்தி பேசணும்? அப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஹோப் இருக்குதானே? ஆமா, இந்த பாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம நேர்ல போய் பார்த்து பேசி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி, வா கிளம்பலாம். கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இன்னைக்கு நைட் 8 மணி வரைக்கும் டைம். நல்லா யோசிச்சுக்கோ. 8 மணிக்கு மேல நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அந்த முடிவை சொல்லு. அதைத்தான் சொல்லணும். அப்படி நீ சொல்லலனா இந்த வீட்டுல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை உருவாகும். சஞ்சய், டைம் ஆகிட்டே இருக்கு. மாமா கிட்ட என்ன பதில் சொல்ல போற சஞ்சய்? அவர் எதிர்பார்க்கிற பதில நான் சொல்லலைன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கே பயமா இருக்கு. நம்ம மாமா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லுவோமா? உண்மை தெரிஞ்சா பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு தோணுது. அவர் ஃப்ரெண்டோட பொண்ணு நீ. உன்னை இங்க இருக்கிறவங்க தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலே அவர் பொறுத்துக்க மாட்டாரு. உன்னை இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா நடத்துறதையே அவரால் தாங்கிக்க முடியல. அந்த மாதிரி யார் பேசினாலும் கோவப்படுறாரு. அப்படி இருக்கும்போது நீ தான் அவர் மருமகன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த வீட்டுல நீ அம்மாவுக்கு ஈக்குவலா ஒரு ராணி மாதிரி வாழணும்னு நினைப்பாரு. நமக்கு சப்போர்ட் பண்றோங்கிற பேர்ல உன்னை வச்சு ஒரு பெரிய கலவரத்தையே நடத்திடுவாரு. அதுக்கப்புறம் இந்த குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு நிற்கும். இல்ல சஞ்சய், அது நடக்க கூடாது. நம்ம உண்மையை சொன்னா அதான் நடக்கும். ஆமா சஞ்சய், கண்டிப்பா அவர் அதை செய்யக்கூடிய ஆள் தான். இப்ப வரைக்கும் என்னால தானே மாமா அத்தை கிட்ட சரியா கூட பேசாம அவங்களை விட்டு ஒதுங்கியே இருக்காரு. அவருக்கு தான் குடும்பத்தை விட என் குடும்பத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கறாரு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் என்னால இந்த வீட்டுல பிரச்சனை வருதுன்னு கவலையாவும் இருக்கு. மாமா கிட்ட சொன்னா நாம சேர்ந்து வாழலாம், ஆனா அத்தை நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க. அத்தை சொல்ற மாதிரி நீ பிரீத்திய கல்யாணம் பண்ணா கனவுல கூட அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் வித்யா. சஞ்சய், என்னாச்சு? கவலைப்படாத. என்னால நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிற. இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நல்லது மட்டுமே பண்ணும் உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியலையே. அப்படியெல்லாம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நம்ம பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். ஃபீல் பண்ணாத சஞ்சய். என் நிலைமை எதிர்க்க கூட வரக்கூடாது. அம்மாவையும் எதிர்த்து பேச முடியாம, அப்பா கிட்டையும் உண்மையை சொல்ல முடியாம ஒரு குழப்பத்திலேயே இருக்க. கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் சரியாகாதுன்னு நீ தானே சொல்லுவ. இப்ப நீயே கவலைப்படலாமா? நீ யார் மனசும் கவலைப்படக்கூடாதுன்னு தான் இந்த உண்மையை மறைக்கிற. அதுல எந்த தப்பும் இல்ல சஞ்சய். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா கூப்பிட்டு என்ன முடிவெடுத்திருக்கேன்னு கேட்பாரு. அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? உனக்கு பிடிச்ச டிசைன்ல எடுத்துக்கோ மனசு. சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் என்ன பண்ற? கீழே வா. நான் என்ன பேச போறேன், கீழே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு என்னால எதையும் கணிக்க முடியல. ஆனா நம்ம யோசிக்கிற எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்க. டேய், சொல்லிட்டு இருக்கல, என்ன பண்ணிட்டு இருக்க? வா கீழே.
எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன முடிவு பண்ணிருக்க? உனக்கு நான் 8 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்திருந்தேன். இப்ப மணி 8:10 ஆகுது. இப்படி லேட் பண்ணா என்ன அர்த்தம்? அப்பா நீங்க டேய், நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. சொல்றா, என்ன முடிவு பண்ணிருக்க? அங்க என்னடா பாக்குற? அதான் உங்க அம்மாவுக்கு சொல்ல வேண்டிய பதில முதல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டல. இப்ப நீ எனக்கு சொல்ல வேண்டிய நேரம். உன் மனசுல ஆழமா இருக்கிற பதில இப்ப எனக்காக சொல்லு. ஏன் இப்படி அவனை கம்பல் பண்றீங்க? அவன் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான்ல. தெளிவா எங்க சொல்ற? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணதுனால வேற வழி இல்லாம சொல்லிட்டான். இப்ப அவன் சொல்ல போற பதில் தான் தெளிவான பதில். சஞ்சய் வாழ்க்கைக்காக இப்படி நீங்களும் வேதாவும் எதிரும் புதிருமா நிக்கிறது நல்லா இருக்கா? உங்களோட சண்டையால எப்ப என்ன நடக்குமோன்னு நாங்கெல்லாம் நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கோங்க. என் பையன் வாழ்நாள் முழுக்க நிம்மதியை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவன் சொல்ல போற பதிலால இந்த பிரச்சனையே முடிஞ்சிடும். நீங்க கவலைப்படுற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது. சஞ்சய் சொல்றா. இதுல சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னதான் அதட்டி மிரட்டி அவனை பேச சொன்னாலும் அவன் மனசுல ஒரே முடிவுதான் இருக்கும். அப்படியா? இன்னொரு தடவை அந்த முடிவை அவன் வாயாலேயே கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்ப மட்டும் அவன் அதே முடிவை சொல்லட்டும், அப்புறம் தெரியும் இந்த சந்திரமோகன் யாருன்னு. சொல்டா சஞ்சய். உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்ற. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி வித்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தமா சொல்றா. சஞ்சய், நான் இருக்கேன், நீ தைரியமா சொல்லு. அதேதான் நானும் சொல்றேன். நான் உனக்கு பக்க பலமா இருக்கேன். தைரியமா உன் முடிவை சொல்லு. யார் தடுத்தாலும் உனக்கும் வித்யாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா சொல்லு. என்ன மானசா, உங்க அண்ணனுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, ஏதோ நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்லியா எங்க அண்ணன் முடிவெடுக்க போது அண்ணா டிசைட் பண்ணிருக்கோம். அத டிலே பண்ணாம சொல்றேன். முடிவை இந்த குடும்பமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற. சந்தோஷமான செய்தியை சீக்கிரமா சொல்லட்டா.